ஹாய் வெல்கம் டு கான்செப்ட் கேப்சூல். மை நேம் இஸ் விக்னேஷ். நான் உங்களுக்கு இன்றைக்கி நம்மளோட ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் சாப்டரை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நேற்று தான் அந்த லெசனை ஆரம்பித்தோம். ஓகே, இந்த சாப்டரை பார்க்குறதுக்கு முன்னாடி இட் வில் பி பெட்டர் இஃப் யூ வாட்ச் த சாப்டர் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, நான் ஆல்ரெடி ப்ளேலிஸ்ட்டில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஐ பட்டனில் நான் அதோட லிங்க்கை நான் டேக் பண்ணியிருக்கேன். யூ கேன் வாட்ச் தட். ஓகே, ஸோ சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் டூ தேட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் தம் பார்க்குறவங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. என்னோடய சேனலில் வியூஸ் 70% அன்சப்ஸ்கிரைப் பீப்புள் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த lesson. Okay, before that எப்பவும் போல் நம்ம என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணிவிட்டு we will just move on to the today's topic. அதாவது எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்ப்போம், டெரிவேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் டைபோல். ஓகே, சுற்றி காக்கா கத்துற மாதிரி இருக்கும், ஜஸ்ட் இக்னோர் தம், ஐ கான்ட் ஹெல்ப் யூ இன் தேட். ஓகே, ஸோ இங்கே ஃபுல்லாக மரங்க இருக்குன்னா நிறைய பேர்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் அதை மட்டும் இக்னோர் பண்ணுங்கள். Now let's begin. Okay, so last class என்ன பார்த்தோம்னாக்கா we just saw the introduction part of electrostatic potential. Okay, so முக்கியமாக என்ன பார்த்தோம்னாக்கா லாஸ்ட் கிளாஸ் கன்சர்வேட்டிவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். ஓகே, ஏன் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் கன்சர்வேட்டிவ் நேச்சராக இருக்குன்னு பார்த்தோம். அது இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த பாத் இன் விச் இட் இஸ் ட்ராவல். ஓகே, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வி saw a வெரி குட் ஈக்குவேஷன். ஓகே, ஒரு ஃபுல் டெரிவேஷன் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பார்த்தோம். ஓகே, பார்த்துட்டு ஒர்க் டன் டியூ டு அ சார்ஜ் மூவிங் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு அ பாயிண்ட். ஓகே, டுவர்ட்ஸ் அ சோர்ஸ் சார்ஜுக்கு என்ன பார்த்தோன்னா W = integral of E dot dr பார்த்தோம். ஓகே, வேர் E is a electric field and dr is the displacement. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் அது பார்த்தோம், நம்ம ஒர்க் டன் எவ்வளோன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா மோஷன் வச்சு ஒரு we saw a derivation for that. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலோட ஃபார்மில் ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் என்ன சொன்னால், ஒரு இன்ஃபினிட்டிலேருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் பியில் கொண்டு வர்றதுக்கு அகெயின்ஸ்ட் த ஃபோர்ஸ். ஓகே, சி ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது Q, இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சைடில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன சார்ஜ் Q வச்சா அது எந்த சைடில் மூவ் பண்ணும்? when a charge is placed in electric field, நமக்கு என்ன தெரியும், அது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் வில் ட்ரை டு புஷ் இட் அவுட்வர்ட்ஸ். கரெக்டாக? ஸோ என்ன பண்ண போகிறோம், எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலில் இந்த வெளியே போகிற ஒரு சார்ஜை we will give an external energy. ஓகே, ஒரு நெகட்டிவ் ஒர்க் கொடுத்து we will just try to push it towards the charge. ஓகே, ஸோ அப்படி கொடுக்கும்போது the negative energy given by us, okay, from the point infinity to the given point is known as electric potential. அதோட ஃபார்முலா இதுதான். சரியா? சிம்பிள். நம்மளோட வேர்பலை வச்சு நம்ம ஃபார்முலா டெரைவ் பண்ணிடலாம். பொட்டென்ஷியலோட ஃபார்முலா என்ன? நெகட்டிவ் ஒர்க் டன் ஃப்ரம் மூவிங் அ பாயிண்ட் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு த கிவன் பாயிண்ட். ஓகே, இதுதான் அதோட ஃபார்முலா. சரியா? ஒரு சார்ஜை நம்ம இன்ஃபினிட்டியிலேருந்து உங்களோட சோர்ஸ் சார்ஜ் கொண்டு வரதுக்கு எவ்வளோ ஒர்க் தேவைப்படுமோ தட் இஸ் நோன் ஆஸ் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், ஒரு ரெண்டு பாயிண்டில் என்ன பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்றதை நம்ம பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான டாபிக் பார்த்தோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு என்ன பார்த்தோம்னாக்கா ஒரு சின்ன ஈக்குவேஷன் ஒன்று டெரைவ் பண்ணி கொண்டு வந்தோம். அதாவது ஒன்றும் இல்லை, Q இருக்கிற சோர்ஸ் சார்ஜு இந்த இடத்துல Q0, இந்த இப்போ என்னது, இந்த சார்ஜோட வேல்யூ 1 கூலம் கிடையாது. இது வரைக்கும் நம்ம பார்த்த டெரிவேஷனில் 1 கூலம் எடுத்தோம். இதுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்க போகுது. ஓகே, இந்த சார்ஜை இட் இஸ் நாட் 1 கூலம். இந்த சார்ஜ் நம்ம இந்த சோர்ஸ் சார்ஜ் கொண்டு வரதுக்கு எவ்வளோ நமக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி தேவைப்படுதுன்றதுக்கு ஒரு டெரிவேஷன் பார்த்தோம். ஸோ அதுக்கு U = KQ Q0/R. ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டெரிவேட்டிவ். இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். கரெக்டாக? ஓகே, இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது. ஓகே, ஸோ சிம்பிளாக ஒரு 3 ஃபார்முலா பார்த்தோம். ஒன்று ஒர்க் டன், E dot dr, integral of E dot dr பண்ண ஒர்க் டன், பொட்டென்ஷியலுக்கு மைனஸ் ஆஃப் E dot dr, லிமிட்டில் அந்த இன்ஃபினிட்டி டு த கிவன் பாயிண்ட், அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி U, இது V, இது U. சரியா? U = KQ0 into Q divided by R. Okay, so this is the
important formula which we saw in the last class. இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஓகே, எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு அ பாயிண்ட். ஓகே, ஒரு பாயிண்ட் இருக்குது. சி லெட் அஸ் அஸ்யூம் அ பாயிண்ட். ஓகே, இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. இந்த பாயிண்ட்னால வாட் வில் பி த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்? ஓகே, சி இந்த இடத்துல வந்து ஒரு சோர்ஸ் சார்ஜ் Q இருக்குது. ஓகே, லெட் இட் பி a கேபிட்டல் Q. ஓகே, நான் அட் இன்ஃபினிட்டி ஒரு ஸ்மால் சார்ஜ் ஒன்று வச்சுருக்கேன், லெட் இட் பி Q. ஓகே, அண்ட் ஐ எம் அஸ்யூமிங் த வேல்யூ ஆஃப் த ஸ்மால் சார்ஜ் as 1 கூலம். எங்கெல்லாம் பாயிண்ட் சார்ஜ்னு பார்க்குறோமோ அங்கெல்லாம் அதோட வேல்யூ வந்து 1 கூலம்னு அஸ்யூம் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இந்த 1 கூலம் பாயிண்ட் சார்ஜ் வந்து Pக்கு கொண்டு வரணும். ஓகே, இந்த 1 கூலம் சார்ஜ் வந்து Pக்கு வரப்போகுது. ஓகே, இந்த P பாயிண்டில் வாட் வில் பி த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல், வாட் வில் பி த பொட்டென்ஷியல் வென் இட் இஸ் கம்மிங் டு த பாயிண்ட் P அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ டிரைவ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து ஆட்டோமேட்டிக்காக Pயில் வருமா? ஆட்டோமேட்டிக்காக Pயில் வராது. ஓகே, டெரிவேஷன் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்கிறேன். எப்படி வந்து இப்போ இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்தா எப்படி அப்ரோச் பண்ண போகிறோன்னு சொல்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த Q1 நான் இங்கே கொண்டு வரணுன்னாக்கா நான் எனர்ஜி கொடுக்குறேமா இல்லை ஆட்டோமேட்டிக்காக அதுவே நடக்குமா? டெஃபினெட்லி யூ ஷுட் கிவ் அன் எனர்ஜி, கரெக்டாக? ஸோ இந்த சார்ஜ் இங்கே இருக்குன்னா ஆப்வியஸ்லி வென் இட் இஸ் இன் த ஃபீல்ட் திஸ் Q வில் ட்ரை டு கெட் அவுட் சைட், கரெக்டாக? பட் என்ன பண்ணணும், நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுத்து வி வில் பிரிங் இட் டு திஸ் பாயிண்ட் P. ஓகே, ஸோ அப்போ எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுத்தா கேன் வி நோ த ஃபார்முலா ஃபார் பொட்டென்ஷியல், ரைட்? பொட்டென்ஷியல் தானே இந்த டெஃபினேஷன். இப்போ நம்ம பேசுன டெஃபினேஷனை கிளாரிஃபை பண்ணுது. வி ஆர் கிவிங் அ நெகட்டிவ் எனர்ஜி to reach this point P, correct? So அப்போ at the point, okay, so at the point P, okay, electric potential என்ன வரும்? We know that V equal to what? Minus of integral infinity to the given point P, okay, E dot dr. okay, E vector dot dr வெக்டாரில் இருக்குது. நல்லா கவனிங்க, வெக்டார் ஃபார்மில் இருக்குது. ஓகே, நம்ம வெக்டாரில் வச்சு சால்வ் பண்ண மாட்டோம். என்ன வச்சு சால்வ் பண்ணுவோம்? நம்ம இதை வந்து மேக்னிடியூடாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, மேக்னிடியூடாக கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும்? we need to multiply with the cap. ஓகே, இதோட கேப்பில் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா it will get converted to magnitude. அப்போ என்ன பண்ணணும்னாக்கா ஈயோட ஃபார்முலா தெரியுமா? எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா லாஸ்ட் சாப்டரில் நம்ம பார்த்தோம். E equal to what? KQ/R². எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ பாயிண்ட் சோர்ஸ்க்கு என்ன சொன்னோம்? KQ1 Q2/R² பார்த்தோம். இந்த இடத்துல நமக்கு Q2 வந்து 1. ஸோ KQ/R², ஈயோட ஃபார்முலா. ஓகே, இ வெக்டாரில் இருக்குது. ஓகே, நான் வந்து இதை ஸ்கேலராக மாற்றணுன்னாக்கா நான் வந்து இதை மேக்னிடியூடாக மாற்றணுன்னாக்கா ஐ நீட் டு மல்டிப்ளை வித் வாட்? ஆர் கேப். ஓகே, சிமிலர்லி டிஆரும் வெக்டாரில் இருக்குது, அதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஆர் கேப்னா என்ன? யூனிட் வெக்டார். ஓகே, யூனிட் வெக்டார் கூட மல்டிப்ளை பண்ணணும். நான் நினச்சிருந்தேன்னா இந்த ஸ்டெப்புக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்ட்லி நான் இது எழுதிருக்கலாம். ஜஸ்ட் இது எப்படி இந்த ஸ்டெப்பு வந்து கேப்லேருந்து வெக்டார்லேருந்து இது மேக்னிடியூடாக மாறுச்சுன்னு தெரியணுன்றதுக்காக நான் இப்படி பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு உங்களுக்கு? கேப் அண்ட் கேப் ஐ வெக்டார் டாட் ஐ வெக்டார் இது எல்லாமே லீனியரில் பார்த்துட்ருக்கோம்ல. ஐ வெக்டார் டாட் ஐ வெக்டார் வந்து கேன்சல் அவுட் ஆகி 1 வந்துடும், கரெக்டாக? ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் இன்ஃபினிட்டி டு P KQ/R² into dr. ஓகே, கேப் ப்ராடக்ட் வந்துச்சுன்னா 1 ஆகிடும். ஸோ ரிமைனிங் வில் பி KQ/R² into dr. இது வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லைல்ல? ஸோ இது வரைக்கும் ஈஸியாக, இது வரைக்கும் கிளியராக இருக்கா? என்ன பண்ணியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த டயக்ராம் போட்டோம். ஓகே, டயக்ராம் போட்டு ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதணும்? கன்சிடர் த சோர்ஸ் சார்ஜ் கேபிட்டல் Q அண்ட் பாயிண்ட் சார்ஜ் ஸ்மால் q whose value is 1 coulomb. This small charge is placed at a distance of infinity. It needs to be brought to the point P, okay, by applying an external source of energy. Okay, so the potential, okay, the electric potential is given by minus infinity 0 to infinity to P. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? we just need to integrate it. ஓகே, இப்போ இதில் எதெல்லாம் கான்ஸ்டன்ட்னா KQ is constant, அதை வெளியே கொண்டு வந்துடலாம். ரிமைனிங் திங் என்ன இருக்குது? மைனஸ் KQ இன்ட்டு ஆர் பவர் மைனஸ் இந்த R² இருக்குல்ல டினாமினேட்டரில், அதை மைனஸ் மேலே கொண்டு போனால் நியூமரேட்டர் கொண்டு போனால் R⁻² இருக்குது. ஓகே, ஸோ மைனஸ் KQ இன்ட்டு R⁻²வை இன்டெகிரேட் பண்ணாக்கா R⁻² + 1 டிவைடட் பை -2 + 1. ஓகே, ஸோ அதுதான் இங்கே வந்திருக்கேன். -2 + 1 டிவைடட் பை -2 + 1. ஓகே, இப்போ இது என்ன ஆகிடுச்சு? சால்வ் பண்ணாக்கா இன்னொரு விஷயத்தை கவனிங்க. இப்போ இன்டெக்ரல் வந்து என்னது? ஒரு லிமிட்லேருந்து இன்னொரு லிமிட்டுக்கு அப்ளை பண்ணணும், கரெக்டாக? நான் இந்த இடத்துல வந்து Pங்கிறது வந்து பாயிண்ட்டாக இல்லை டிஸ்டன்ஸா?
P is a distance, கரெக்டாக பாயிண்ட் நம்ம நேம் பண்ணியிருக்க ஒரு பாயிண்ட். நம்ம இன்டெக்ரலில் வெறும் பாயிண்ட் அப்ளை பண்ண மாட்டோம், கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறோம், பிக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம் நம்ம. ஓகே, பி வந்து ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு பி ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸ் ஆர்னு வச்சுக்கிறோம். ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு திஸ் பாயிண்ட் வந்து என்ன டிஸ்டன்ஸ் ஆர். ஸோ பியோட வேல்யூ வந்து வி கேன் சப்ஸ்டிடியூட் ஆஸ் ஆர். ஓகே, ஸோ இந்த லிமிட்டில் வந்து பிக்கு பதிலாக நம்ம ஆர்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, பண்ணோம்னா என்ன கிடைக்குது, ஜஸ்ட் substitute the equation here. என்ன கிடைக்கும், infinity to p kq by r square into dr னு வரும். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன கிடைக்குது நமக்கு, r power minus 1ல r சப்ஸ்டியூட் பண்ணால் 1 by r and infinity சப்ஸ்டியூட் பண்ணால் 1 by infinity. 1 by infinity is 0. then your potential v equal to kq by r. சிம்பிள் டெரிவேஷன். ஓகே, என்ன வந்துச்சு, v equal to kq by r. இப்போ நல்லா யோசிங்க, நம்ம ஆல்ரெடி v equal to ஒரு ஃபார்முலா பார்த்தோம், இன்டெக்ரல் ஆஃப் 0 to p e dot drனு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். இப்போ அகைன் நம்ம இன்னொரு ஃபார்முலா பார்க்குறோம், v equal to kq by rன்ட்டு ஒரு ஃபார்முலா பார்க்குறோம். ஓகே, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம எதுக்கு அப்ளை பண்ணுவோம்னா ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு அப்ளை பண்ணுவோம். ஓகே, வென் யூ ஆர் கிவன் அ பாயிண்ட் சார்ஜ் அண்ட் அட் அ டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுவோம். இந்த ஃபார்முலா எப்போ அப்ளை பண்ணுவோம்னா இஃப் வி ஆர் கிவன் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் கொடுத்தாலோ இல்லை ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தாங்களோ அப்போ நம்ம வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். சரியா, ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் புரியுதுல, கிளியர், சிம்பிளாக ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி சும்மா சொல்லுதான் என்ன ஆச்சுன்ட்டு. நம்ம என்ன பண்ணோம்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து ஒரு பாயிண்ட் டியூ டு அ ஸ்மால் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஐ எம் சாரி ஃபார் தேட், 1 second. ஸோ கிளியராக என்ன பண்ணோன்னா இன்டெக்ரலில் வச்சு நம்ம சால்வ் பண்ண ஆரம்பித்தோம். இன்ஃபினிட்டி டு பி இ டாட் டிஆர் இருந்துச்சு, நம்ம அதை வந்து இன்டெக்ரலில் வந்து இக்கு வந்து கேக்யூ பை ஆர் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணோம். லெட் மீ ஜூம் திஸ் அவுட். அதுக்கப்புறம் ஜஸ்ட் பேசிக் ஸ்டெப்ஸ் தான் இதெல்லாம், பேசிக் ஸ்டெப்பு. இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்சு, நம்ம இன்ஃபினிட்டி டு பிங்கிறது ஜஸ்ட் அ பாயிண்ட். ஓகே, நம்ம அதை வந்து இன்டெக்ரேஷன் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஸோ பியை வந்து நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் ஆரை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஓகே, கன்சிடர் பண்ணிவிட்டு மீடியெல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க. ஓகே, அண்டு ஜஸ்ட் சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணால் இந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஃபைனலாக வி ஈக்குவல் டு கேக்யூ பை ஆர் ஸ்கொயர் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் டெரிவேஷன். ஓகே, இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய கொஷன்ஸ் வரும். ஓகே, நிறைய கொஷன்ஸ் இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி என்சிஆர்டியில் என் நம்பர் ஆஃப் கொஷன்ஸ் இருக்கும். டிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க, கியூவோட வேல்யூ கொடுத்துருவாங்க, கேயோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஓகே, 1 minute, let me put it in silent mode. ஓகே, இதோட எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியர். ஸோ இப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு அ டைபோல், அடுத்த டாபிக் போகும். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு அ டைபோல். டைபோல்னால் என்ன ஜென்ரலாக, டைபோல்னு என்னன்னாக்கா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ். ஓகே, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் இருந்தாலே அங்கே டைபோல் க்ரியேட் ஆகும். ஓகே, சிம்பிளாக சொன்னோன்னா ரெண்டு சார்ஜ் ஆஃப் ஈக்குவல் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் நேச்சர் இருந்துச்சுன்னா இட் இஸ் நோன் அஸ் டைபோல். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், இதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஏவாக இருந்துச்சுன்னா இதுவும் ஏவாக இருக்கும். ஸோ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இஸ் 2L. இதை வந்து நம்ம எலக்ட்ரிக் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்கும்போது எலக்ட்ரிசிட்டி பார்க்கும்போது நம்ம இதை வந்து டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சரியா, நான் ஸோ டைபோல்னால் ஒரு பாயிண்டில் வந்து என்ன எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, சி கன்சிடர் அ சார்ஜ் ப்ளஸ் க்யூ, ஓகே, அண்ட் மைனஸ் க்யூ. ஓகே, இதுவும் ஈக்குவல் பட் இதோட சைன் இஸ் டிஃப்ரெண்ட், இதோட நேச்சர் வந்து ஆப்போசிட். ஓகே, லெட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் பி 2L. இப்போ தான் சொன்னேன் ஏன் 2Lனு வருது. இப்போ இது ஒரு சார்ஜ் க்யூ இருக்குது, லெட் த ரேடியஸ் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் பி L. ஓகே, இதுவும் வந்து சேம் சார்ஜ், அப்போ இதோட ரேடியஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸும் என்னவாக இருக்க போகுது, எல்லா தான் இருக்க போகுது. ஸோ L + L வில் பி 2L. ஓகே, ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் இஸ் 2L. ஐ எம் கன்சிடரிங் அ பாயிண்ட் P. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் பியில் வாட் வில் பி த எஃபெக்ட். ஓகே, அதாவது சிம்பிளாக சொன்னால் வாட் வில் பி த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு மைனஸ் க்யூ அண்ட் ப்ளஸ் க்யூ. minus q and plus q. Okay, due to what will the potential due to this charge minus q and plus q at this point P. Okay, அதுதான் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். Okay, so let us assume that this point P is at an angle of theta. Okay, from this point அதே மாதிரி இந்த angle வந்து let it be theta.
let it be center distance. சரியா, center distance வந்து தீட்டாவில் இருக்குன்னு வச்சுப்போம், ரெண்டுமே தீட்டா. ஓகே, now listen, இந்த distance r1, இந்த distance r2. ஓகே, இப்போ நம்ம இந்த பாயிண்ட் பியில் எப்படி பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்ப்போம். எலக்ட்ரிசிட்டி நான் உங்களுக்கு சொல்லி தரும்போது, லாஸ்ட் சாப்டர் நான் உங்களுக்கு சொல்லி தரும்போது ஒரு ட்ரிக் ஒன்று கொடுத்தேன். ஓகே, நம்பர் ஆஃப் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சார்ஜ்னு ஒரு ட்ரிக் ஒன்று படித்தோம். எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் பொட்டன்ஷியலும் க்ரியேட் ஆகும். ஓகே, ஒருவேளை உங்கள்கிட்ட 5 சார்ஜஸ் இருந்துச்சுன்னா you need to there will be 5 potential. ஸோ நெட் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கும் போது 5 பொட்டன்ஷியலும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஒருவேளை 3 சார்ஜ் இருந்துச்சுன்னா 3 பொட்டன்ஷியல் வரும். இந்த இடத்துல எத்தனை சார்ஜ் இருக்குது நமக்கு? we have 2 charges. ஓகே, ஸோ 2 சார்ஜ் இருந்துச்சுன்னா there will be 2 potential V1 and V2. கரெக்டாக, பொட்டன்ஷியல் டியூ டு த நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் பொட்டன்ஷியல் டியூ டு த பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ நெட் பொட்டன்ஷியல் எப்படி கண்டுபிடிப்போம்? equal to V1 plus V2. ஓகே, பொட்டன்ஷியல் டியூ டு நெகட்டிவ் சார்ஜ் வந்து இப்போ தான் நம்ம ஜஸ்ட் ஃபார்முலா டிரைவ் பண்ணோம். ஓகே, டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ் என்ன பார்த்தோம்? KQ by R பார்த்தோம். கரெக்டாக, ஸோ நெகட்டிவ் சார்ஜ்னா -Q அண்ட் அதோட டிஸ்டன்ஸ் வந்து R1. ஓகே, சிமிலர்லி KQ by R2 ஃபார் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, இப்போ இதுலேருந்து என்னென்ன காமன் எடுக்கலாம்? Q காமன் எடுக்கலாம், K காமன் எடுக்கலாம். கரெக்டாக, ஸோ ஐ எம் டேக்கிங் KQ காமன். அப்போ என்ன வரும்? 1/R1 ப்ளஸ் 1/R2 வருது. ஐம் சாரி, 1/R2 மைனஸ், இந்த இடத்துல மைனஸ் இருக்குல்ல, 1/R2 மைனஸ் 1/R1. கரெக்ட். நவ் இப்போ இதை எல்சிஎம் எடுத்தால் என்ன வருது? KQ R1 மைனஸ் R2 பை R1 R2ன்னு வருது. ஓகே, இது வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. லெட் இட் பி ஈக்குவேஷன் 1. ஓகே, இது வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. இப்போ இந்த R1 மைனஸ் R2 இருக்குல்ல, இதில் வந்து பாத் டிஃப்ரென்ஸோட கான்செப்ட் இருக்குது, கான்செப்ட் ஆஃப் பாத் டிஃப்ரென்ஸ். ஓகே, பாத் டிஃப்ரென்ஸ்னால் என்னன்னாக்கா, உங்கள் வேவ் ஆப்டிக்ஸாக இதை பற்றி நான் ரொம்ப டீப்பாக சொல்லியிருக்கேன். ஓகே, ரொம்ப சூப்பராக போய் படிச்சிருக்கோம் வேவ் ஆப்டிக்ஸில். வேவ் ஆப்டிக்ஸில் பாத் டிஃப்ரென்ஸ் பார்த்து உங்களுக்கு தெரியணும்னா வேவ் ஆப்டிக்ஸ் படிச்சிங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ வந்து அது படிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, ஜஸ்ட் லிசன் டு மீ. சிம்பிள்டா, ஒன்றும் இல்லை, இது ஒரு ஸ்க்ரீன். ஓகே, இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகே, இந்த பாயிண்ட்க்கும் இந்த ஸ்க்ரீனுக்கும் லெட் டிஸ்டன்ஸ் பி 5 மீட்டர். ஓகே, அண்ட் இந்த பாயிண்ட்க்கும் இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்குமா, அதிகமாக இருக்குமா? டெஃபினெட்லி அதிகமாக இருக்கும். லெட் இட் பி 7 மீட்டர். ஓகே, அப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன? இந்த 2 பாயிண்ட்க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் இஸ் 2 மீட்டர். ஓகே, அந்த 2 மீட்டர் எப்படி கொண்டு வருவோம்னாக்கா, ஜஸ்ட் ட்ரா அ பர்பண்டிகுலர் ஃப்ரம் திஸ் லைன். உங்கள் லாங்கர் லைன்லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் வரைஞ்சோம்னாக்கா, ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கும் நார்மல் லைனுக்கும் ஒரு பர்பண்டிகுலர் வரைஞ்சோம்னா this thing will be the path difference. இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து 2 மீட்டர். ஓகே, சிம்பிளாக அதுதான் பாத் டிஃப்ரென்ஸ். ஓகே, கிளியர். அப்போ நம்மளோட கிவன் டயக்ராம் வாங்க. நம்ம டயக்ராமில் இந்த இடத்துல -Q, இந்த இடத்துல +Q இருக்குது, இந்த இடத்துல P இருக்குது. ஓகே, ஸோ பாத் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் AP அண்ட் QP என்ன வரும்? எந்த இடத்துல லாங்கர் லைன் இருக்குது இது. ஓகே, இந்த பாயிண்ட்லாம் ஜஸ்ட் ட்ரா பர்பண்டிகுலர். ஓகே, அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்மளோட பாத் டிஃப்ரென்ஸ், அதாவது R1 மைனஸ் R2. கிளியராக இருக்கா? இது வரைக்கும் கிளியராக? நோ டவுட்டில். இந்த ஸ்டெப் தான் எல்லாருக்கும் குழம்பும். ஓகே, லெட் இட் பி தீட்டா அண்ட் திஸ் வேல்யூ பி தீட்டா. ஓகே, இது ஜென்ரலாக யூஸ் பண்ண மாட்டோம், யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது, அப்போ நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் இப்போதைக்கு இந்த தீட்டாவை மறந்துடுங்க, இந்த தீட்டா மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். சரியா? நவ் இது வரைக்கும் கிளியராக? பாத் டிஃப்ரென்ஸ் என்ன வந்துச்சு? R மைனஸ் 2 வந்து இப்படி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இப்போ ஃப்ரம் திஸ் நம்ம என்ன சொல்லலாம்? இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, ட்ரையாங்கிள் ABC. ஓகே, லெட் இட் பாயிண்ட் B. அப்போ ட்ரையாங்கிள் ABCயில் காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன வருது? adjacent by hypotenuse. hypotenuse என்னது? 2L. ஓகே, hypotenuse 2L. ஸோ adjacent by hypotenuse equal to R minus 1 divided by 2L. ஸோ can I write R minus 1 equal to 2L cos theta? கரெக்டாக? ஸோ இப்போ இந்த R minus 1ஓட வேல்யூ 2L cos thetaவை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்குது? யூ வில் கெட் R minus R2 equal to 2L cos theta. ஓகே, KQ into 2L cos theta divided by R1 into R2. ஓகே, இதுதான் வந்து இப்போ உங்களுக்கு அப்டேட்டட் ஈக்குவேஷன். R1 மைனஸ் R2ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம். ஓகே, அண்ட் இந்த பர்டிகுலர் டேர்ம் பாருங்கள், 2QL. ஓகே, இதுக்கு என்ன சொல்லியிருக்கேன் நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தப்பே நான் தான் சொன்னேன், இந்த வேல்யூ வந்துச்சுன்னா இட் இஸ் நோன் அஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த டைபோல். உங்கள் டைபோல் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கராக இருக்குன்றது டெனோட் பண்ணுறது தான் 2QL. ஓகே, அதோட டெபிக்ஷன் வந்து Pன்னு சொல்லுவாங்க. P ஈக்குவல் டு எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட். Okay, electric dipole moment. So substitute the value of 2QL here equal to P. அப்போ என்ன வருது? KP divided by R1 R2 into cos theta ன்னு வருது. This is the
வேல்யூ ஃபார் potential for a dipole. ஒரு டைபோலில் உங்களுக்கு பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும்னா you need to use this equation. Okay, where k is a constant, p is the electric dipole moment. Okay, electric dipole moment, r1 and r2 are respective distance. Okay, இப்போ இந்த ஈக்குவேஷனால் கவனிச்சு பாருங்கள், உங்களோட பொட்டன்ஷியல் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு. உங்கள் பொட்டன்ஷியல் இஸ் inversely proportional to your distance between the charges. Distance between the charges அதிகமாகிடுச்சுன்னா பொட்டன்ஷியல் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, கம்மியாகிடுது. ஓகே, கரெக்டு தானே. எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கோ அவ்வளோ கம்மியாக நீங்கள் எனர்ஜி கொடுத்தா போதும் அது கிட்ட கொண்டு வரதுக்கு. கரெக்டாக அதே மாதிரி உங்களோட v இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தீட்டா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காம்படேட்டிவ் எக்ஸாமில் இந்த தீட்டா வச்சு தான் விளையாடுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து தீட்டா வந்து என்ன இருக்குது, தீட்டா இந்த இடத்துல ஒரு வேல்யூ இருக்குது. ஓகே, இதுவே இந்த தீட்டாவை I am taking it as 90 degree. ஓகே, 90 டிகிரி ஆச்சுனாக்கா cos 90 என்னது, cos 90 is 0. ஸோ தீட்டா வந்து 90 டிகிரி இருக்கும்போது பொட்டன்ஷியலே இருக்காது. ஓகே, ரெண்டுமே என்ன பண்ணும், ஈக்குவலாக இது பண்ணும். கரெக்டாக, அப்போ பொட்டன்ஷியல் வந்து உங்களுக்கு 0 ஆகிடும். ஒரு தீட்டா வந்து 0 டிகிரி இருந்துச்சுனாக்கா பொட்டன்ஷியல் இந்த ஆக்சிஸ்லேயே இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ வந்து என்ன ஆகும், cos 0 is 1. உங்களுக்கு இந்த இடத்துல 0 ஆச்சுன்னா மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் இருக்கும். ஓகே, கேபி பை r1 r2ன்னு வரும். சரியா, ஸோ உங்கள் பொட்டன்ஷியல் கேன் பி, அதுவே பொட்டன்ஷியல் நெகட்டிவாக இருக்கணும்னா தீட்டா ஷுட் பி வாட், 180 டிகிரி ஆர் பை. ஓகே, ஸோ உங்கள் பொட்டன்ஷியலோட வேல்யூ மே பி பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் 0. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த வேல்யூ ஆஃப் தீட்டா. ஓகே, ஸோ இந்த ரெண்டு டெரிவேஷன் போதுச்சுன்னா இதை வச்சு தான் உங்களுக்கு காம்படேட்டிவ் எக்ஸாமில் ஃபுல்லாக நியூமரிக்கல்ஸ் வரப்போகுது. ஓகே, 3 விதமான டெரிவேஷன் பார்த்துருக்கோம் பொட்டன்ஷியலுக்கு இது வரைக்கும். ஓகே, ஒன்று வந்து ஜென்ரல் டெரிவேஷன் E.dr மைனஸ் இன்டெக்ரல் 0 to p E.dr. இது எப்போனா எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருந்தா. ஓகே, இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் சார்ஜ் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ உங்கள் பொட்டன்ஷியல் வந்து kq by r. ஓகே, ஒருவேளை ஒரு டைபோல் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ உங்கள் பொட்டன்ஷியல் வந்து கேபி காஸ் தீட்டா பை r1 r2. டைபோல் கொடுத்தா எந்த பாயிண்ட்டில் வச்சுருக்கீங்கன்றதுக்கு தீட்டாவோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த தீட்டாவோட வேல்யூ டிபெண்ட் பண்ணி உங்களோட பொட்டன்ஷியல் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் லெக்சர். ஓகே, இந்த சாப்டர் வந்து கொஞ்சம் இனிஷியலாக டெரிவேஷன் மாதிரி தான் இருக்கும். போக போக இது வந்து கொஞ்சம் டெப்த் அதிகமாகிட்டே போகும். ஓகே, பட் கம்பேர் டு எலக்ட்ரிசிட்டி இந்த சாப்டர் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சரியா, எலக்ட்ரிசிட்டி கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நியூமரிக்கல்ஸும் ஈஸியான நியூமரிக்கல்ஸ் தான் வரும். பேசிக் நியூமரிக்கல்ஸ் தான் இதில் இருக்குது. ஓகே, ஸோ வித் திஸ் வில் ஸ்டாப் இட் ஹியர் அண்ட் we will continue with the next topic in the next class. Okay, thank you for watching the video. Thank you.